அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். ஆர்சிஸில் பாட்டை நாங்கள் இப்போ நிற்கிறோம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இன்னும் மாறு தன்னப்பன் 3 பேருங்க சேர்ந்து இந்த கண்ணன் நிறுவனில் கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால சீனு மாறு தன்னப்பன் 3 பேருமே செத்த மாதிரி 3 நாள் கிரவுண்டோட போட்டது. இந்த மாதிரி இஷ்யூலாம் நடக்குது. இப்போ நியூமா இந்த கண்ணன் சிதை கத்தியால் குத்தி போட்டு ஓடிப்பான். அதுக்கு அங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னா, இந்த ரவி கண்ணன் சிதை ஹாஸ்பிட்டல் சேர்த்து போட்டு வந்திருப்பான். அதுக்கு பின்னால் இந்த பாட்டி இது நடந்து முடிஞ்சு அவனுக்கு பட்டங்களும் கொடுக்குற நாள் முடிஞ்சு 7 நாள் லீவு போனால அந்த டைமில் குகனை கூப்பிட்டு போகிறான். குகன் இது நடந்த சில விஷயங்களை சொல்லி ரவி அம்மாட்ட அப்பாட்ட சத்தியத்தை வாபஸ் வாங்கி கொஞ்சம் இந்த 7 நாள் கழித்து இங்கே வராங்க. அப்போ தான் இங்கே ரோஹன்ற திருமணம் மட்டுமில்லை 7 திருமணம் அதனால் நடக்குது. அதான் 5 பாட்டை யார் யார் திருமணம் நடந்தது நான் கூட சொல்லிட்டேன். அதுக்கடுத்து தான் இந்த கண்ணன் சேரும் கல்யாணத்துக்கு குணமாகி வரமான்னு காட்டுறாங்க. காட்டி என்ன நடக்குது இப்போ சொன்னேன் கொலை, அந்த 3 கொலையும் அதுக்கு பொழுது தான் அந்த கோலத்தெல்லாம் நடக்குது. இப்போ அவங்க அங்கே போய் பார்க்குறதுக்கு இவங்க 3 பேரை கொலையும் நடந்து முடிஞ்சிக்குது. அதுக்கு என்ன செய்யறது எல்லாம் இது செஞ்சு நேரத்துக்கு ரோஹன்ற கல்யாணத்துக்கு யார் யார் போனாங்களோ அவங்க ஒவ்வொருத்தராக தேடி பிரியா கொல்ல தொடங்குறா. அதுக்கு பொருளா கொஞ்ச நாள் போகிறதுக்கு நம்ம சத்தியா கோழிச்சிரை முடிச்சு போகிற நாள் வருது. அதுக்காட்டி குமார் அந்த கோழிச்சிக்கு ஆட்சி நடந்துருந்தது. அப்போ குமார் ஆட்களும் இந்த கோழிச்சை விட்டு யூனிவர்சிட்டிக்கு போகிற நாளும் நெருங்குது. அவங்களும் அவங்க மெடல் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ ரவி தான் அந்த கோழிச்சிக்கு ஹெட்டாக உட்கார்ந்துட்டு ஒரு இதையும் இது செஞ்சு கொண்டு இருந்தாங்க. அவன் ஆட்சி செய்யும் போது எல்லா மக்களும் அவங்க பக்கத்தில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவனை பேச்சாங்க கேட்டுக்கொண்டிருந்தாங்க. என்னோட காலேஜுக்கு அவனோட நல்லதுகள் செய்து கொண்டிருந்தான். அந்த டைமில் சத்யா ஜட்ஜாவும் சத்யா வக்கீலாவும் குமார் ரெஜ்ஜாவும் வந்திருந்தாங்க. அப்போ தான் நம்ம ரமன்ற விசாரணையும் திருப்பி விசாரணைக்கு வருகிறது. இதுக்கு முதல் பல தடவை விசாரணைக்கு அவனால் வெளியே வர முடியாமல் நம்ம பிரியா முற்றுப்புள்ளி போட்டிருந்தா. அந்த டைமில் தான் திரும்பி விசாரணைக்கு வரணுத்துக்கு இந்த தப்பு செஞ்சது ரோஹன் சத்யா அவங்களாம் சொல்லி பிரியாவையும் நியூமனுக்கும் சிலை வைத்து மரண தண்டனை மிதிக்கிறாங்க. நியூமன் அப்பா மகன் கெட்ட வழியில் போயிட்டு அவனை திருத்தணும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், அவன் திருந்துரமணியே இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் நியூமனை கையும் விட்டுறாரு. இன்னொரு பக்கம் பிரியார அப்பாவும் ரோமினா அப்பாவும் அவங்க பார்க்க பாருங்க. அப்போ என்ன நடந்ததுன்னா இவங்க பெரிய திட்டம் ஒன்று போடுறாங்க. அதில் நம்ம பிரியா நல்ல திருந்திரமானி நடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுறார் ஜெயிலுக்குள்ளே. அப்போ நடந்த பிளான் என்னென்னா, முதலாவது இந்த கல்யாணத்தை பண்ணி வைத்த எல்லாரையும் கொல்றது தான். அதுக்கு ரவீரையும் நம்மள குடும்பத்தை அவசரப்பட்டு கொள்ளாமல் விட்டு வச்சினாங்க. எங்களை சுகன் சரணம் ஒரு பொண்ணை திருமணமும் செய்து கொள்கிறாங்க. ஆசைப்பட்ட மணி இங்கால ரவி திஷாவையும் காப்பாற்றினான். இங்கே நம்மன்ற கல்யாணத்துக்கு கொண்டு போயிருப்பான். ரவின்னா கீதா தங்கச்சியை திருமணமும் முடிச்சிருப்பான். எல்லாம் சந்தோஷம் வாழ்க்கையில் 2 புள்ள ஒரு புள்ளண்டு போயிட்டு இருக்கும்போது தான் அங்கே நடக்கிறது. மேகன்
ரோஷன் இந்த 3 பேருமே ஃப்ரெண்டாக கதைச்சி கொண்டு போயிட்டு இருக்கும்போதோ அவங்க போட்ட திட்டப்படி இந்த 3 பேரில் ஒருத்தனை மன்னனை ஒரு பஸ்ஸை எடுத்து தூக்கிட்டாரு. நம்ம பிரியா அப்பா ரோஷன் அப்பா ஒரு மரணை கொண்டு மீரனை 2 பேருமே திரட்டி கொண்டு போய் ஒரு முச்சந்தில் வச்சு அவனையும் கொண்டு போட்டுறாங்க. இப்போ ரமேந்திர திருமணத்துக்கு வந்த 3 பேரை அவங்க தேடி கண்டுபிடிச்சி கொண்டும் போடுறாங்க. ஆனால் இவங்க கொண்டத்தை அட்ரவசமாக போலீஸ் கண்டு அவங்களையும் அவங்களுக்கு உதவி செஞ்ச ரோடி படகளையும் கைது பண்ணுறாங்க. கோர்ட்டை மிஸ் பண்ணி அவங்களுக்கு மரண தண்டனையும் வாங்கி கொடுக்குறாங்க. அடுத்த பல நாட்கள் போய் பிரியா வெளியாகும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் திட்டம் போட்டு நிற்கிறாங்க. அந்த டைமில் பிரியா ஜெயிலை விட்டு தப்பிச்சு ஓட தொடங்குறா. அந்த டைமில் அந்த பில்லா போலீஸ் பாயம் வேடி போட்டு பிரியாவுக்கு தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இங்கால இன்னொரு பக்கம் ஜெயிலுக்கு கைதாகின எல்லா ரவுடிகளுக்கும் அங்கே பிரியா அப்பா உட்பட எல்லாருக்குமே மரண தண்டனை கொடுக்குறாங்க. அப்புறம் ரவுடி டீமில் பிரியா மட்டும்தான் உயிரை இருக்கிறா. இதுக்கு அடுத்தது இந்த பிரியா நல்ல ஒரு மாதிரி நடித்து ரம்மன்ற வீட்டுக்கு போயிடா. ரம்மன்ற 2 குழந்தைக்கும் விஷத்தை வைத்து முதல்ல கொல்றா. அப்படியே வீட்டை விட்டு வெளியே வாரா. அந்த டைமில் ரவி அப்பாவை காண்றா. ரவி அப்பாவும் அப்பா ஊரிலிருந்து ரவி போலீஸ் ஆண்ட கண்டு சந்தோஷப்பட போல பார்க்க வந்து கொண்டிருந்தா. அந்த டைமில் ரவி அப்பாவையும் அவள் வெட்கமே இல்லாமல் இஷ்டம் பற்றி கொன்றா. பார்த்த ரவி போலீஸாகி படிச்சுட்டா. அந்த கீதால கையில் தான் போலீஸ் கவனிச்ச அதிகாரி இருக்குது. கீதால கையில் இல்லை, கீதால தங்கச்சியோட கையில். அவள் தானே செகண்ட் ஹீரோனி. அவள் பேர் ஐஸ்வர்யா. இப்போ ஐஸ்வர்யா கையில் தான் ஃபுல் காலேஜ் பொறுப்பும் இருக்குது. இங்கே ரவி போலீஸாகி நிற்கிறான். அந்த போலீஸ் ரவி என்ன செய்கிறான்டா, ஒரு அப்பா யாருக்கு கொண்டு விற்பான்னு சொல்லி அந்த பிரியாவை வாழை போட்டு வேகமாக தேட தொடங்குறான். அந்த டைமில் தான் கண்ணன் திரும்பி ஒரு ரெஸ்டாரண்ட் ஆகிறாரு. அந்த அவரை உயிரும் கண்ணனா ரவி அப்பா உயிரும் ஹாஸ்பிட்டல் போன உடனே காப்பாற்றப்பட்டுச்சு. ஆனால் ரம்மன்ற 2 குழந்தைகளும் கடைசி வரையும் காப்பாற்றப்படவே இல்லை, உயிரிழந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரவிர வீட்டே போய் ரவிரோ இந்த பெண் பிள்ளை மூத்த பிள்ளைய அவ கழுத்தை நடிச்சியை கொண்டிருக்கிறா. அதுக்கு பின்னால் தான் இந்த ரமன் சேரும் ரவிரப்பாவும் இன்னும் உயிரோடு இருக்கிறார் தெரிஞ்சு திரும்பியும் இந்த வேட்டையை ஆரம்பிக்கிறார். இந்த கண்ணன் சார் இந்த திஷாவை மீட் பண்ண போய் கொண்டிருக்கும்போது திஷாவையும் கண்ணன் சாரையும் ஆள் வைத்து கொலை செய்ய வைக்கிறார். கத்தியாலே 2 பேரையும் கொட்டி கொலை செய்ய வைக்கிறாங்க. ஐன்ட்டையே நெருப்பும் வைத்து அவங்கள இறச்சி விட்டு 2 பேரை ஃபோட்டோ பிடிச்சி ரவிக்கு சவாலாக அனுப்பி வைக்கிறா. அங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டு இருந்துச்சு. கண்ணன் சேரும் திஷாவும் அங்கே இறந்து விட்டார்கள். ஆனால் அடுத்து கொல்ல போகிறது உங்கள் அப்பா தாண்டு ரவிக்கு லெட்டராக எழுதி வைத்து அவர் போயிருக்கிறார். உடனே ரவிக்கு என்ன செய்ய தெரியுமா, அப்பாவை நோக்கி வானத்தை எடுக்கவும் அங்கே அவளும் அப்பாவை தூக்கு போட்டு கொலையும் செய்து விட்டார். அங்கால ரவி அப்பாண்டு கத்தி ஓட இங்கே பிரியா அவங்க கண்டுட்டு ஓட அவங்க போலீஸ் தொடுத்த அவளும் போலீஸ்கிட்ட மாட்டிப்பட்டு அடுத்த நிமிஷம் கோர்ட்டை ஆஜர்படுத்தி
அவருக்கு மரண தண்டனை என்று நீடிவிச்சு அவரை சுற்றி 101 போலீஸும் காவல் போட்டு வைக்கிறாங்க. இங்கே ரவி அப்புறம் சோகசிரியை நல்ல வீட்டுக்கு சொல்லி அவங்களையும் இங்கே வர வைக்கிறாங்க. ரவிக்கு அம்மாவும் ஒரு தம்பியும் இருக்கிறாங்க. அவங்களும் இங்கே வர வைக்கிறாங்க. அவங்களும் இங்கே வந்து ஐஸ்வர்யம் அதை பார்த்து மாமா போயிட்டாங்க ரெண்டு கவலையோட நாட்டனாரையும் மாமியாரையும் நல்லா அன்பாக பார்த்து கொண்டிருக்கிறார். அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுண்டா இப்போது தொடர்ந்து வந்துச்சு. அதே போல் உங்களை சிவன் பாட்டை மீட் பண்ண